வந்தோம். கொஞ்சம் நஞ்ச வெறி இல்ல, பல ஆண்டு கால வெறியோட காயங்களோடு வந்து நிக்கிற உங்க பிள்ளைகள் இதுவரை இருக்கிற நாட்டை அழிச்சிடும், வேற நாட்டை கட்டுறோம். புரட்சி என்பது என்ன? புரட்சி என்பது என்ன? தலைகீழ் மாற்றம். தலை கீழே இருக்கும், கால் மேல இருக்கும், இதுதான் புரட்சி. மேல இருக்கிறது கீழே வரும், கீழே இருக்கிறது மேல போகும், இதுதான் புரட்சி. ஒரு பெரிய பாறையை சிறிய கடப்பாறை வச்சு புரட்டி போடுகிற முயற்சி தான் புரட்சி. இப்ப புரட்டி போட போறோம். புரட்சினா நேற்று இருந்தது இன்னைக்கு இருக்காது, இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்காது. இந்த திமுக அதிமுக நாளைக்கு இருக்காது, அதுக்கு பேர் தான் புரட்சி. தூக்கி போடுறோம். ஓட நடக்க உட்கார முடிகிற காலத்திலே ஒண்ணும் செய்யல கருணாநிதி ஜெயலலிதா. இனி எந்திரிக்க முடியல, உட்கார முடியல, நடக்க முடியல. இப்ப என்ன செய்ய போறாங்க? என்ன செய்ய போறாங்க? 94 வயதுல இன்னும் ஒரு முறை நம்மளை ஆண்டணும்னு ஒரு வயதான தாத்தா துடிக்கிறாருன்னா, உங்க வீட்டுல 94 வயதுல ஒரு பெரியவர் இருந்தா என்ன வேலை கொடுப்பீங்க? நம்ம வீட்டுல ஒரு தாத்தா இருந்தா என்ன வேலை கொடுப்போம்? 70 வயசுல ஒரு பாட்டி இருந்தா என்ன வேலை கொடுப்போம்? எல்லா வேலையும் நம்ம செய்வோம். அவர் சொல்றாரு, வீட்டுல உட்கார வச்சு ஓய்வு எடுப்போம். வீட்டுல இருந்தா ஓய்வு கொடுப்போம், நாட்டுல இருந்தா முதலமைச்சர் பதவி கொடுப்போமா? என்னது? ஜெயலலிதா வந்து செய்யற நல்லது, கருணாநிதி வந்து செய்யற நல்லது, வந்த போது ஏன் செய்யலன்னு கேட்டா என்ன பதில் இருக்கு? இப்ப நாங்க என்ன சொல்றோம்? நீங்க ஆணியே புடுங்க வேணா, இப்படி வாங்க ஓரமா, நாங்க பாத்துக்கிறோம். வாங்க. என்ன உங்க பிள்ளைய சொல்றோம்? உங்க பிள்ளைகளுடைய திட்டம் என்ன? அறிவார்ந்த எனது பெற்றோர்கள், அன்பு சொந்தங்கள் புரிஞ்சுக்கணும். நீர், வயிறு, உயிர், அறிவு, பயன், வளர்ச்சி, இதுதான் நம்மளுடைய வேலை திட்டம். முதல்ல என்ன பண்றோம்? நீர் வள பெருக்கம், நீரை பெருக்கிக்கிறோம். முல்லை பெரியாற்றுக்கோ காவிரியிலே போய் கையெந்தல. நல்லா கவனிச்சுக்கிறீங்க. கர்நாடகாவுக்கு 722 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, ஆந்திராவில் 908 மில்லிமீட்டர் மழை பெய்யுது, நமக்கு 950 மில்லிமீட்டர் மழை பெய்யுது. அதிகமா மழை பெறுறது நம்ம தான். 4000 டிஎம்சி நமக்கு மழை பெய்யுது. 1500 பயன்படுத்துறோம், மீதி 2500 கடல்ல விட்டுறோம். இப்ப என்ன செய்யறோம்? நாம 2500 சேமிக்கிறோம். எவன்டையும் தண்ணிக்கு கையேந்தல. நாம விவசாயம் செய்யறோம். விவசாயத்தை யாரு? என் ஆத்தால அப்படி சுத்தப்படி இப்படி படுற மாதிரி இல்ல, அரசாங்கத்தை விவசாயம் செய்யுது. அரசாங்கம் வேளாண்மை செய்ததை அரசு தொழிலா மாற்றி வேளாண்மை செய்ய வர்றவனுக்கு அரசு பணியா கொடுத்துருது. கவர்மெண்ட் எம்ப்ளாயி, அவர் விவசாயி. இப்ப ராசிங்கமங்கலம் இந்த மண்ணை விட்டு நீ வெளியில வர வேண்டியதில்லை. ராமநாதபுரம், சிவங்க, நீ பரமக்குடிக்கல போ, இங்கே இருந்தா வேலை வரேன்றேன், இங்கே இருங்கன்றேன். இடங்களை எடுத்து எல்லா நிலங்களையும் மக்கள்கிட்ட குத்தைக்கு எடுத்து நானே விவசாயம் செய்வேன். அரசாங்கம் செய்யும் பண்ணை நிலங்களை உருவாக்கி இப்ப 10,000-2000 ஏக்கர்ல தக்காளி போட்டோம்னா தக்காளி அப்படி பதப்படுத்தி வைக்க அந்த குளிர் கூடம் அங்க வேலை. இங்க தக்காளியிலிருந்து தக்காளியை உணவு தேவைக்கு பெட்டியில கட்டி மாநில முழுமைக்கு கொண்டு போக வேலை. இந்த தக்காளியை பிற மாநில தேவைக்கு ஏற்றுமதி செய்ய வேலை. இந்த தக்காளியை அந்நிய நாடுகளுக்கு கொண்டு போக வேலை. இந்த தக்காளியை ஜாம் பல கூழ் செய்யறதுக்கு வேலை. இந்த தக்காளியிலிருந்து ஊறுகாய் செய்யறதுக்கு வேலை. இது தக்காளியில மட்டும். அப்புறம் பக்கத்துல போறோம், அன்னைக்கு கரும்பு வரும்னே போடுறா கரும்பு 2000 ஏக்கர்ல. கரும்புல இருந்து சக்கரை எடுக்கிறதுக்கு தொழிற்சாலை அங்கேயே. சக்கரை இருந்து நாட்டு சக்கரை, நான் இந்த கரும்புல இருந்து எத்தனால் பெட்ரோல் எடுக்கிற தொழிற்சாலை. அன்னை 2000 ஏக்கர்ல எள்ளு வரும், போடுறா எள்ள இருந்து எண்ணெய் எடுக்கிற தொழிற்சாலை. அந்த எள்ளுல இருந்து எள்ளு புண்ணாக்கு, மாட்டுக்கு தீவனம், நிலத்துக்கு உரம். அதுல இருந்து இனிப்பு மிட்டாய்கள் அச்சு, வெள்ளை இந்த எள்ளு அச்சு, இதை அரைக்கிற தொழிற்சாலை. அன்னை இது ஒண்ணுமே வராதுன்னு வெறும் கரட்டு காடு கொட்டை முட்டை வச்சு விடுற ஆமணக்கு செடியை அதுல இருந்து எடுத்து விளக்கெண்ணெய் பேர் கசக்குதா, பிரெஞ்சு ஆயில் இங்கிலீஷ்ல வச்சா இனிக்குது இவனுக்கு. இது விளக்கெண்ணெய். இந்த விளக்கெண்ணெய் செய்யற ஏற்றுமதி செய்யறான். அப்புறம் என்னடா அங்க என்னடா வருது? அண்ணன் இங்க வந்து கத்திரிக்காய் நல்லா விழுது, போடுறா கத்திரிக்காய. அண்ணன் இங்க நெல்லு நல்லா போடுறா நெல்ல. அரசாங்கம் வேலை செய்யுது. மாசம் 20,000 30,000 என் பிள்ளைகளுக்கு சம்பளம். நீ எங்கேயும் போன இங்கே இரு. டேய், நீ என்னடா இங்கிலீஷ் பேசி கோட் சூட்டை போட்டு டை கட்டிட்டு ஷூ போட்டு இந்த கொரியன் முதலாளி, அமெரிக்க முதலாளி, இங்கிலீஷ்கார முதலாளிகளுக்கு போய் அடிமை அணிக்கிறதா வேலை? உனக்கு என்ன அரசாங்க வேலை தானே? நான் தாரேன். எல்லா வேலையும் அரசாங்க வேலை செய். ரொம்ப படிச்சுட்டேன்னு இங்க வா, ஆட்டு மாட்டு பண்ணைகளை உருவாக்குறோம். போய் பாரு, பிரேசில், டென்மார்க்க போய் பாரு. என் நாட்டு மாடு, என் தம்பி சொல்லியிருப்பான் அறிவு, எங்களை வெண்மை புரட்சிங்கிற பேர்ல இந்த வெங்காயங்க என்னுடைய நாட்டு மாடை 1970ல 7 கோடி மாடு நின்றுச்சு. காங்கையம், கார்பருக்க, சிவப்பசகி, சாக்கிவால், உப்பலஞ்சேரி, புளியங்குளம் பட்டி மாடு, தேனி மலை மாடு, பருவூர் மலை மாடு, இங்கு சிந்தி, கிரு, ஓங்கோல்னு இத்தனை வகை மாடு, இன்னும் பல வகை மாடு எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு சேர்ச்சியை கொண்டாந்து நிறுத்திட்டான். வெண்மை புரட்சின்னு நாங்க மாடு இலவசமா தரணும் என் ஆத்தாள் அப்படின்னு பண்ணிக்கிட்டேன். என் மாடு 3 லிட்டர் கறக்கும், இது 10 லிட்டர் கறக்கும்னு. என் மாடு பால் கறக்கும், இது பால் மாதிரி கறக்கும், பால் இல்லை. என் மாட்டு பாலை குடிச்சா கூட்டமா நான் வளருவேன், ஆத்தா மாடுல பால் குடிச்ச மாதிரி. இது வந்து சக்கரை நோயை பரப்பும், ஒவ்வாமையை கொண்டு வரும், செரிமான கோளாறை கொண்டு வரும், புற்றுநோயை கொண்டு வரும். இந்த செர்சி மாட்டு மூலம் சக்கரை நோயை பரப்பிய 375 லட்சம் கோடிய ஊசி மருந்து இந்த ஊசி மருந்து வித்ததிலே கொண்டு போயிட்டான்.
இந்த இன்சுலின் ஊசி மருந்து விட்டதுல இந்த பாய் பய மக்க ஏமாந்து ஏமாந்து எல்லாம் தாழ்வு மனப்பான்மையில் தாழ்ந்து கருப்பட்டி திங்க கசப்பு கருப்பா இருக்கு. இந்த மந்தவெல்லாம் ஒரு அழுக்கு நிறமா இருக்கு. நாட்டு சக்கரை விட்டுட்டு வெள்ளையா சக்கரை இருக்கும் நிறக்க வச்சிட போனா நோயை பரப்பி விட்டுருச்சு. இப்ப நாங்க என்ன செய்யறோம், அந்த சக்கரையை தடை செஞ்சுட்டு மறுபடி கருப்பட்டிக்கு மந்தவளத்துக்கு வரோம். பனையை வச்சு பதநீர்ல காய்ச்சிரும். பதநீர்ல காய்ச்சற கருப்பட்டி 150 ரூபாய்க்கு இங்க விற்குது. கல்லுல இருந்து காய்ச்சற கருப்பட்டி 450 ரூபாய்க்கு விற்குது. அமெரிக்கால என் கருப்பட்டி ஒரு வட்டம் 1000 ரூபாய்க்கு விற்குது. நம்ம மண்பானை இருக்கு, மீன் குழம்பு வைக்கிற மண்சட்டி 3 சட்டி 13,000 ரூபாய்க்கு விற்குது அமெரிக்கால. நம்ம சோத்திர ஊற்றி குடிக்கிற நீச்ச தண்ணி 1000 ரூபாய்க்கு விற்குது. பொருளாதாரம் எங்க இருக்குன்னு தெரியாம இந்த நாயை சாராயம் விற்குது. பெருங்கனவோடு உங்க பிள்ளைகள் நிக்கிறோம். மாற்று சிந்தனையே உங்களுக்கு வேண்டியது இல்லை. உறுதியா நாங்க வெல்லுவோம், உறுதியா நாங்க வெல்லுவோம். ஏன்னா சத்தியத்தின் பிள்ளைகள் நாங்கள். சாகலாம், சாதாரணமானவர்கள். சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை. உறுதியா வெல்லுவோம். இந்த மண்ணின் பிள்ளைகள் நாங்க வெல்லாம என்னை கேட்கிறான், என்ன திமிர்ல சீமான் 234 போட்டி போட்டான் அப்படின்னு. தமிழன் என்கிற பெருமிதத்திலும் திமிரிலும் தான் சீமான் 234 போட்டி போடுறான். அதுலதான் போடுறான். காசு இல்லையே சீமான், காசு இல்லை எப்படி போடுற அப்படின்னு. காசு இந்த தேர்தலில் ஒரு வேலை செய்ய போறது இல்லை. அது ஒன்றும் காசு பொருட்பட்டு போடுறதில்லை. எந்த நம்பிக்கையில் போட்டாங்கன்னு கேட்கிறான். வந்தவன் போனவனுக்கெல்லாம் வாக்கு செலுத்தி வசதியா வாழவும் ஆழவும் வைத்த அழகு வார்த்தை என் அன்பு சொந்தங்கள் அவர்கள் பெற்ற பிள்ளைகளுக்கு உடன் பிறந்த உறவினர்களுக்கு தம் அண்ணன் தம்பிகளுக்கு வாக்கு செலுத்த மாட்டார்களா என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையில் தான் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுறோம். பணம் ஒரு காரணமாக இருக்க போறதில்லை, இருக்க போறதில்லை இந்த தேர்தலில். ஏன்? மான தமிழர்கள் மீது எனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. என் மண்ணின் மக்களின் மீது, சொந்தங்களின் மீது. என்னதான் வறுமையில இருந்தாலும் ஏழ்மையில் இருந்தாலும் பசி பட்டினியா கிடந்தாலும் அவன் ஆட்ட விற்பான், மாட்ட விற்பான், உழுது விளைக்கிற 4 காட்டை கூட விற்பான், குடியிருக்கிற வீட்டை கூட விற்பான், நேசித்து கட்டி வந்த பொண்டாட்டி தாலியை கூட அடமான வைப்பான். ஆனால் தமிழன் ஒருபோதும் தன்மானத்தையும் இனமானத்தையும் அடமானம் வைக்க மாட்டான் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கிறேன். என் அன்பிற்குரிய சொந்தங்களே, சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்புமிக்க நமது உரிமையை விற்பது அவமானகரமானது என்று அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார். பேரறிஞர் அண்ணாதுரை சொல்கிறார், எவனாவது தங்கத்தை தவிட்டுக்கு விற்பானா என்று சொல்கிறார். தங்கத்தை விட தங்கத்தின் அளவிற்கு மதிப்பு உள்ள உரிமையை தவிட்டுக்கு யாராவது விற்பார்களா என்று கேட்கிறார். தெய்வ திருமகன் நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கத்தவர் சொல்கிறார், என் அன்பிற்குரிய சொந்தங்களே, ஓட்டுக்கு காசை கொடுத்து ஓட்டை பறிப்பவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு வாக்கு செலுத்துபவன், ஓட்டு போடுபவன் தேச துரோகி என்று குற்றம் சாட்டுகிறார். அப்படிப்பட்ட தேச துரோக குற்றத்தை நாம் செய்ய போகிறோமா? செய்ய போகிறோமா? மது விலக்கா உங்க கொள்கை எங்கே? எங்கே மது விலக்கா உங்க கொள்கை எங்கே? அதை கேட்டதுமே மெர்சலாயிட்டேங்க. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.